கதைச்சொலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 10வது கனகாபிஷேக வள்ளி பதுமை சொல்லிய தங்கமாபுரியின் கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தின் படிகளில் ஏறி கொலுவிருக்க முயன்றான். அப்போது சிம்மாசனத்தின் 10வது படியில் காவலிருந்த கனகாபிஷேக வள்ளி பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனை பற்றிய புதிய கதை ஒன்றை சொல்லத் தொடங்கியது. மந்திரகிரி மலைச்சாரலில் சரையு நதிக்கரையில் உமாபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது. அதை அரசாண்டு வந்த சக்கரவர்த்தி என்பவன் 100 புத்திரர்களையும் விபுதன் என்னும் மந்திரியையும் அழைத்துக் கொண்டு சதுரங்க சேனைகளோடு காட்டிற்கு சென்றான். உச்சிமா பர்வதம் என்கிற மலையை சுற்றியுள்ள வனத்தில் வேட்டை முடித்து தலைநகருக்கு திரும்பும் வழியில் அனைவருக்கும் தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் கிடைக்காமல் யாவரும் வறட்சியினால் தவித்தார்கள். அரசன் அமைச்சரை அழைத்து அந்த ஆரண்யத்தில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமாவென்று சுற்றி பார்த்து வருமாறு அனுப்பினான். மந்திரி சில வீரர்களுடன் அக்கானகம் முழுமையும் சுற்றி பார்த்து கானல் நீரை தவிர வேறு நீர் சுனை இருக்கும் சுவடே தென்படாததினால் மனம் சோர்ந்து திரும்பி வரும்போது அந்த ஆரண்யத்தின் ஒரு மூலையில் அமைதியான ஒரு குடிசை தென்பட்டது. அதில் வசிஷ்ட முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை மந்திரி கண்டான். அவர் அருகில் சென்று, முனிவரே, வனவேட்டைக்கு வந்த நாங்கள் தண்ணீர் அகப்படாமல் சதுரங்க சேனைகளோடு திண்டாடுகிறோம். தாங்கள் தங்களின் தவ மகிமையால் தண்ணீர் வரவழைத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். வசிஷ்ட முனிவரும் மனமிளகி தவ மகிமையால் கங்கை நதியை வரவழைத்தார். மந்திரி தன் அரசனிடம் சென்று அறிவித்து அனைவரும் அந்நதியில் இறங்கி தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். அதன் பின்னர் பசி உண்டாயிற்று. உடனே மந்திரியை பார்த்து, அமைச்சரே, நீ அந்த முனிவரிடம் சென்று களைத்து போயிருக்கும் நமது படைகளுக்கு ஆகாரம் கேட்டு வாங்கி வா என்றான். அமைச்சனும் அவ்விதமே முனிவரிடம் சென்று கேட்டான். முனிவர் தேவலோகத்திலிருந்து காமதேனும் எனும் பசுவை வரவழைத்து அரசனுக்கும் அவனது படைக்கும் அறுசுவை உணவளித்து வா என்று கட்டளையிட்டார். காமதேனுவும் அவ்வாறே அரசன் படையிலுள்ள யாவருக்கும் அமுது படைத்தது. இதை கண்ட மன்னன், ஆஹா, இந்த பசுவை நம்முடன் அழைத்துச் சென்றால் வானம் பார்த்த பூமியான நம் தேசத்தில் எந்த காலத்திலும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் இராது என்று எண்ணம் கொண்டவனாய் அதை பிடிக்க முயன்றான். தன்னை பிடிக்க படை வீரர்கள் நெருங்கியதும் பசு ஆர்ப்பரித்து எழுந்து படை வீரர்களில் சிலரை சின்னாபின்னம் செய்துவிட்டு வசிஷ்ட முனிவரிடம் வந்து, சுவாமி, என்னை பிடித்துச் செல்லுமாறு உங்கள் விருந்தாளிகளுக்கு சொன்னீர்களா என்று கேட்டது. இல்லை, அன்னமிட்ட இடத்தில் கன்னமிட நினைக்கிறான் அந்த அரசன் என்றார் வசிஷ்ட முனிவர். இதை கேட்டதும் காமதேனு ஆக்ரோஷத்தோடு அரச பரிவாரத்தினரை நோக்கி பெருமூச்செறிந்துவிட்டு ஆகாய மார்க்கமாய் தேவலோகம் செல்லவே அதன் மூச்சிலிருந்து ஆயுதங்கள் பறந்து வந்து சதுரங்க சேனைகளையும் சிதறடித்தது. இதை கண்ட சக்கரவர்த்தி பெரும் கோபம் கொண்டான். இந்த முனிவனால் அல்லவோ இவ்வளவு காரியம் நடந்தது என்று அவர் மேல் ஆத்திரங்கொண்டு எஞ்சியிருந்த தனது 100 குமாரர்களுடனும் சேனையுடனும் சென்று முனிவர் மீது பானங்களை தொடுத்தான். இதை கண்ட முனிவர் சிந்தை கலங்காது புன்னகை பூத்தபடி தண்டாயுதத்தை எதிரில் எடுத்து வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். அரசனும் சேனா வீரர்களும் ஆயுதங்களை சரமாரியாக பொழிந்தனர். ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அத்தண்டாயுதத்தின் முன்பாகவே பஸ்மீகரமாகிவிட்டன. ஆயுதங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றதும் அனைவரும் முனிவரை சூழ்ந்து கொண்டனர். முனிவர் விழித்து நிமிர்ந்து பார்த்ததும் அரசனை தவிர அனைவரும் சாம்பலாயினர். அப்போது அரசன் மிகவும் வருந்தினான். தன் உற்றார் உறவினர் அமைச்சர் சேனைகள் யாவும் அழிந்து தான் தன்னந்தனியாய் நிற்கும் சூழ்நிலை அவனுக்கு அளவில்லாத ஆத்திரத்தை மட்டுமல்லாது புதியதொரு ஞானத்தையும் ஊட்டியது. சிந்தித்தான், எல்லாம் துறந்த துறவியின் தவ வலிமையின் முன் அரச வலிமை செல்லாது. இந்த உலகத்தில் எதுவும் நிலையற்றது. அரசுரிமை, உற்றார் உறவினர், மனைவி, மக்கள் யாவும் நிலையற்றதுதான். தவமும் தவத்தின் வலிமையும் தான் எல்லையற்றது. உண்மையான ஞானத்தையும் சக்தியையும் போதிக்கக்கூடியது. இறைவனை அடையும் வழியும் அதுவே. அரசனின் கண்கள் திறந்தன. வசிஷ்டரைப் போல தானும் தவம் இருந்து வல்லமை பெற்று விளங்க எண்ணம் கொண்டான். மனைவியர், மாளிகை முதலானவற்றை மறந்தான். செல்வம், சுகபோகம், மன்னன் என்ற பட்டம் முதலானவற்றை துறந்தான். கந்த மூலங்கள் அருந்தி சடைமுடிகளுடன் காவியுடுத்தி கமண்டலமேந்தி கானகம் முழுவதும் சுற்றி திரிந்து இறுதியாக ஜனசஞ்சாரமற்ற நரசிம்மகிரி மலைச்சாரலிலுள்ள ஒரு சுனையின் கரையில் அமர்ந்து அகோர தவம் செய்தான். அதன் பயனால் 33 கோடி தேவர்களும் அம்முனிவனிடம் வந்து வேண்டிய வரப்பிரசாதமும் சக்திகளும் அருளி அவனுக்கு ராஜரிஷி என்றும் கௌசிகன் என்றும் விஸ்வாமித்திரன் என்றும் பட்டம் கொடுத்து சென்றனர். பிறகு விஸ்வாமித்திர முனிவன் சத்தியலோகம் வரை சென்று அங்குள்ள ரிஷிகளுடன் சஞ்சரித்து சகல வஸ்துகளையும் சிருஷ்டிக்கவும் அழிக்கவும் வல்ல வரங்கள் பெற்று திரும்பி வந்தான். எந்த நேரமும் கோபாக்கினியுடனே சப்த சாகரங்கள், தீவு தீவாந்தரங்கள் முதலானவற்றின் மீதெல்லாம் ஆகாய மார்க்கமாய் பறந்து சஞ்சரித்து வரலானான். அவன் ஒரு நாள் வானவீதியில் பறந்து வரும் வழியில்
கீழே பூமியில் கோடி சூரிய லாவணியத்துடனே பளபளவென்று ஜொலிக்கும் தங்கமயமான ஒரு பட்டணத்தை கண்டான். உடனே அந்த பட்டணத்தில் இறங்கி அந்நகரத்தின் எழிலையெல்லாம் கண்டு இன்புற்று சோலை சாலைகளை கடந்து மடம் ஒன்றில் போய் புலித்தோல் ஆசனம் விரித்து தண்டு கமண்டலத்துடன் அமர்ந்து கொண்டு அம்மடத்திலுள்ள சன்னியாசியை அழைத்து, இந்நகரத்தின் பெயர் என்ன? ராஜன் யார் என்று கேட்டான். அச்சன்னியாசியும் இவன் பெரிய யோகீஸ்வரனாயிருப்பான் என்று யூகித்து, சுவாமி, இந்நகரத்தின் பெயர் தங்கமாபுரி பட்டணம். இதை ஆட்சி செய்பவனின் பெயர் தங்கேஸ்வரன். அவன் மனைவி சொர்ணகாந்தரூபி என்பவள். இவ்வரசனின் மந்திரியோ கடம் துறந்தான் என்பவன் என்றான். இதை கேட்ட விஸ்வாமித்திரர், பக்தனே, நீ உடனே அரசனிடம் சென்று விஸ்வாமித்திர ரிஷி வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பதாகவும் உடனே அரசனை என்னை வந்து காணும்படியும் அழைத்து வா என்று அனுப்பினார். அவ்வாறே அச்சன்னியாசியும் அரசனிடம் சென்று, அரசே, இந்நகரத்தின் மடத்தில் பரமசிவ வேடம் பூண்டு விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார். அவர் அதிக ஆங்காரத்துடனே தங்களை சீக்கிரத்தில் அழைத்து வரும்படி சொன்னார் என்று கூற, அரசனும் அவ்வாறே மந்திரி பிரதானிகள், சதுரங்க சேனைகள், பட்ட மகிஷி முதலானவர்களுடன் புறப்படுவதற்கு சகல விருதுகளையும் தயார் செய்தான். இவர்களெல்லாம் தயாராகி புறப்படுவதற்கு சிறிது கால தாமதமாயிற்று. அதனால் விஸ்வாமித்திரன் அதிக கோபம் கொண்டு பற்களை நரநரவென கடித்து கண்கள் இரண்டிலும் கனல் பறக்க தன் தபோ வலிமையால் அந்நகரிலுள்ள சகல ஜீவராசிகளும் சடலம் இழக்காமல் செத்த பிரேதம் போலிருக்க சபித்து அவர்களுடைய உயிர்களை ஒவ்வொன்றாக சுண்டி எடுத்து தன் கமண்டலத்திற்குள் அடைத்துக் கொள்ளலானான். அப்போது அவ்வரசனின் மனைவி சொர்ணகாந்தரூபி கற்பு நெறியும் கூர்மையான அறிவும் உள்ள பத்தினியானதால் ஒவ்வொருவராக ஜீவன் பிரிந்து பிரேதமாவதைக் கண்டு திடுக்கிட்டு, விஸ்வாமித்திர முனிவரே சபித்தவர் என்றெண்ணி அவரிடம் ஓடி வந்து பாதத்தில் விழுந்து வணங்கி, மகானே, நாங்கள் செய்த அபசாரத்தை பொறுக்க வேண்டும். தங்களை வந்து தரிசிப்பதற்கு முன் இவ்வாறு அவசரப்பட்டு சாபமிடலாமா என்று கேட்டாள். பெண்ணே, இனிமேல் நீ எந்த வரம் கேட்டாலும் தருகிறேன். ஆனால் ஒன்று, சபித்தது சபித்ததுதான் என்றார் விஸ்வாமித்திரன். சொர்ணகாந்தரூபியும், சுவாமி, எனக்கு ஒரு வரம் அருளுங்கள். அடுத்த பிறவியிலும் என் கணவர் இந்நகரத்தின் அரசராகவே பிறந்து இந்த மக்களை ஆள வேண்டும். நான் அவரையே அடுத்த பிறவியிலும் என் கணவராக அடைய வேண்டும். மேலும் என் 10வது வயதில் நான் புஷ்பவதியாகி 16வது வயதிற்குள் என் கணவர் என்னை கல்யாணம் செய்து கூட வேண்டும். மேலும் 10 வயது முதல் 16 வயதிற்குள் என் கணவரை காணும் வரையில் இந்நகரத்தில் இருக்கும் சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு ராக்காலங்களில் வந்து பூஜை செய்து முடித்து நான் பிறந்த நகருக்கு போக வேண்டும். இவ்விதம் எந்த நாளும் தவறாதிருக்க வேண்டும். நான் நினைத்த போதெல்லாம் தெய்வலோக புறவியை கொண்டு வரும்படியாகவும் தாங்கள் திருவுளம் பற்ற வேண்டும் என்று வேண்டி நின்றாள். விஸ்வாமித்திரரும் அவ்வாறே வரம் கொடுத்து சென்றார். அதன் பின்னர் முனிவனின் சாபப்படி தங்கமாபுரியிலுள்ள சகல ஜீவன்களும் காந்தரூபி உட்பட உயிரற்ற கல்லானார்கள். நகரம் முழுவதும் நிர்மானுஷ்யமாகிவிட்டது. சில காலத்திற்கு பிறகு நாகலோக பெருந்தீவில் சுவேத பர்வதை மலைச்சாரலில் தாமிரபரணி ஆற்றுக்கருகில் பிரதிட்டைபுரி என்னும் ராஜ்யத்தை அரசாளும் சர்க்குணராஜனின் பத்தினியான சாயச்சியவதி வயிற்றில் சொர்ணகாந்தரூபி புகுந்து பெண் குழந்தையாக பிறந்து சஞ்சீவி மடந்தை என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். சர்க்குணராஜனின் புரோகிதனான காலகண்டையனுக்கும் கனகாம்பிகைக்கும் தங்கேஸ்வரன் பிறந்து ஆதிமூலம் என்ற பெயருடன் வளர்ந்து வந்தான். சஞ்சீவி மடந்தை தன் 10வது வயதில் புஷ்பவதியானாள். அப்போது முனிவனின் வரத்தினால் தன்னையும் முன் ஜென்மத்தில் நடந்தவற்றையும் உணர்ந்து தெய்வலோக குதிரையை வரவழைத்து அதன் மேலேறி பறந்து சென்று நிர்மானுஷ்யமான தங்கமாவரி பட்டணத்தை அடைந்தாள். அங்குள்ள சுந்தரமூர்த்தியின் தேவலோகத்தை தரிசித்து அந்நகரையும் அரண்மனை முதலானவற்றையும் சுற்றி பார்த்து பெருமூச்சு விட்டு திரும்பி வந்தாள். இவ்வாறு அவள் இருந்து வரும் நாளில் சர்க்குணராஜன் தன் புத்திரிக்கு பருவம் வந்துவிட்டதால் அவளை ஒரு இளவரசனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று தன் பத்தினியிடம் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தாதி சஞ்சீவி மடந்தையிடம் ஓடி வந்து விஷயத்தை சொன்னாள். சஞ்சீவி மடந்தை ஏதோ சிந்தித்துவிட்டு தன் பிதாவிடம் சென்று, தந்தையே, தங்கள் இஷ்டப்படி நான் திருமணம் செய்து கொள்வதற்கு தடையில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. தங்கமாவரி பட்டணம் சென்று அங்குள்ள விவரம் எல்லாவற்றையும் கண்டு வந்து சொல்பவரையே என் கணவராக ஏற்றுக்கொள்ள நிச்சயித்திருக்கிறேன் என்றாள். அரசனும் அது கேட்டு மகிழ்ந்து, தங்கமாவரி பட்டணம் சென்று விவரம் கண்டு வந்து சொல்லும் ஆற்றல் படைத்த ஆடவன் எவனாயிருந்தாலும் அவனுக்கே இந்நகரின் இளவரசி திருமணம் செய்து கொடுக்கப்படுவாள் என்று அறிவித்து அதை 4 சிப்ப பட்டயங்களில் எழுதி தன்னுடைய நகர்கோட்டையின் 4 புறத்திலும் கட்டி விளம்பரப்படுத்தி தன் அரண்மனை ஆசார வாசலின் முன்னால் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டி தங்கமாவரி பட்டணத்தின் விவரம் கண்டவர்கள் அம்மனையை அடிக்கலாம் என்றும் ஏற்பாடு செய்தான். பின்னர் இவற்றை தேச தேசங்களுக்கெல்லாம் தூதர்களின் மூலம் திருமுகம் கொடுத்து அனுப்பி தெரியப்படுத்தினான்.
அதை கேட்ட அரசகுமாரர்களும் இளைஞர்களும் ராஜாதி ராஜாக்களும் தங்கமாபுரி பட்டணத்தை காண தேச தேசாந்திரங்கள் தீவு தீவாந்திரங்கள் எல்லாம் அலைந்து காண முடியாமல் அலுத்து போய் திரும்பினர். அந்த சமயத்தில் புரோகிதனின் புத்திரனான ஆதிமூலன் 16 வயதாகியும் அறநூல்களை கற்காமலும் கல்வி ஞானமற்றவனாகவும் அசட்டு பிள்ளையாக பைத்தியக்காரனைப் போல திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வீதியில் நடந்து செல்லும் போது அரண்மனையின் மேல் மாடத்தில் உள்ள நிலா உப்பரிகையில் நிற்கும் இளவரசி சஞ்சீவி மடந்தையை கண்டதும் அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஆசார வாசலில் கட்டியிருந்த மணியை அடித்தான். உடனே காவலர்கள் அவனை இளவரசியின் கன்னி மாடத்திற்கு அழைத்துச் சென்று சஞ்சீவி மடந்தையின் முன் நிறுத்தினார்கள். பைத்தியக்காரனைப் போல அவன் வந்திருக்கும் கோலத்தை கண்ட அவள், "நீ எதற்கு ஆராய்ச்சி மணி அடித்தாய்?" என்று வெறுப்போடு கேட்டாள். "பெண்ணே, உன்னை கண்டதும் மோகம் கொண்டேன். கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்தேன்" என்றான் ஆதிமூலவையன். அதை கேட்ட சஞ்சீவ மடந்தை, "தங்கமாபுரி பட்டணம் கண்டு வந்தாயா?" என்று கேட்டாள். "கண்டேன் தர்மாபுரி பட்டணத்தை. அங்கே நிறைய தெருக்களும் தெருக்களில் கடைகளும் இருக்கின்றன" என்றான். இதை கேட்ட சஞ்சீவி மடந்தை அவன் ஒரு பொய்யன் என தெரிந்து கொண்டு, "இவனை இந்த ஊருக்கப்பால் துரத்தி விடுங்கள்" என்றாள். அவர்களும் அவ்வாறே துரத்திவிட்டனர். அது முதல் சில காலம் வரை ஆதிமூலவையன் அந்த அசையாமணியை அடிக்கிறதும் காவலர்களால் விரட்டப்படுவதுமாகவே இருந்தான். இந்த தொந்தரவு அதிகமாகவே ஆதிமூலத்தை காவலர்கள் அரசனிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அரசன் தன் இளவரசியிடம் அனுப்பிவிட்டான். ஆதிமூலத்திற்கு ரோஷம் வரவேண்டும் என்பதற்காக சஞ்சீவி மடந்தை அவனை காவலர்களை விட்டு நைய புடைத்து காலில் பிரிசுற்றி கோட்டைக்கு வெளியே இழுத்து போட உத்தரவிட்டாள். கோட்டைக்கு வெளியே தள்ளப்பட்ட ஆதிமூலத்திற்கு உண்மையிலேயே ரோஷம் உதித்தது. கேவலம் ஒரு பெண் நம்மை இவ்வாறு செய்து விட்டாளே, என்ன ஆனாலும் சரி, அவளை கல்யாணம் செய்தே தீர்வது. அதற்கு முதலாவதாக தங்கமாபுரி பட்டணத்தை காண வேண்டும் என்று திட சங்கல்பம் கொண்டு 6 மாத காலம் எங்கெங்கோ வீணாக அலைந்து திரிந்துவிட்டு திரும்பி வந்தான். இதை அறிந்த ஊராரில் சிலர், "அட பைத்தியக்காரா, தங்கமாபுரி பட்டணத்தை காண முடியாமல் ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் தோல்வியடைந்து பின்வாங்கிவிட்டனர். நீ சாதாரணம், இதில் வெற்றியடைய முடியுமா? இருந்தாலும் இன்னும் ஒரு உபாயம் இருக்கிறது. உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்ரமாதித்த பூபதி ஒருவரால் தான் தங்கமாபுரியின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர் காடாறு மாதத்தில் சுற்றாத இடமில்லை, காணாத ஊரில்லை. நீ அவரிடம் சென்று உன் குறையை சொன்னால் அவர் ஒருவேளை உனக்கு உதவி செய்து இளவரசியை உனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம். இல்லையானால் நீ இளவரசி அடைவது வெறுங்கனவு" என்றார்கள். ஆதிமூலனும் அவ்வாறே புறப்பட்டு உஜ்ஜயினி பட்டணம் சென்று விக்ரமாதித்தனை சந்தித்தான். "மகாபிரபு, தாங்கள் ஒருவரால் தான் என் எண்ணத்தை ஈடேற்றி வைக்க முடியும். சஞ்சீவி மடந்தையை எனக்கு மனம் முடித்து வைக்காவிடில் நான் தங்களின் பாதங்களிலேயே உயிரை மாய்த்துக் கொள்வேன். அந்த பிரம்மகத்தி தோஷம் உம்மை சேரும்" என்றான். விக்ரமாதித்தன் மனம் விலகி, "ஆதிமூலா, வருந்தாதே. நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்படப் போகிறேன். நல்ல சமயத்தில்தான் நீயும் வந்திருக்கிறாய். உன் எண்ணத்தை ஈடேற்றி வைக்கிறேன்" என்று வாக்குத்தத்தம் செய்துவிட்டு பட்டியிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு ஆதிமூலனுடன் வேதாளத்தை ஏறிக்கொண்டு காடாறு மாதம் புறப்பட்டான். இருவரும் பிரதிட்டைபுரி வந்து ஆதிமூலனின் வீட்டிலேயே 4 நாட்கள் தங்கியிருந்தார்கள். சஞ்சீவி மடந்தையை பற்றி விக்ரமாதித்தன் விசாரித்துவிட்டு, "ஆதிமூலா, நான் தங்கமாபுரி பட்டணம் காண புறப்படுகிறேன். நான் திரும்பி வரும் வரையில் நீ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. நீதான் தங்கமாபுரி பட்டணம் கண்டுவரப் போயிருப்பதாகவே ஊரார் கருத வேண்டும்" என்று கூறிவிட்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டான். அப்பொழுது விக்ரமாதித்தன், "என் அன்புக்குரிய வேதாளமே, தங்கமாபுரி பட்டணத்தின் இருப்பிடம் உனக்கு தெரியுமா?" என்று கேட்டான். அதற்கு வேதாளம், "அரசே, நான் போகாத திசை இல்லை. ஆனாலும் இப்பெயரை கேட்டதே இல்லை" என்று சொன்னது. விக்ரமாதித்தன் மன வருத்தமுற்றபடி வேதாளத்தின் தோளில் ஏறியபடி சென்று கொண்டிருக்கையில் ஒரு கானகம் மனித சஞ்சாரம் இல்லாமல் இருப்பதை கண்டான். நிர்மானுஷ்யமான அக்கானகத்தை விக்ரமாதித்தன் சுற்றி பார்க்கையில் அதன் நடுவே ஒரு வெட்ட மைதான வெளியும் தாமரை பொய்கையும் தென்பட்டன. அந்த வெட்ட வெளியின் நடுவே ஒரு அக்னி குண்டத்தில் ஒரு இரும்பு கொப்பரையில் நெய் தளதளவென்று கொதித்துக் கொண்டிருந்தது. "இது என்ன வினோதம்?" என்று விக்ரமாதித்தன் கேட்டான். வேதாளம் தன் கூர்மையான கண்களால் ஊடுருவி நோக்கி, "பூமானே, இந்த கானகத்தில் 7 ரிஷிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்விடம் வந்து தினம் ஒருவர் முறைப்படி இந்த கொப்பரை நெய்யை அக்கினி மூட்டி அதை கொதிக்கும்படி செய்து அதற்கு சமீபமாயிருக்கிற தாமரை பொய்கையினில் குளித்துவிட்டு வந்து அக்கனி குண்டத்தருகில் 3 தரம் சுற்றி அந்நெய் கொப்பரையில் பாய்வர். மற்ற 6 முனிவர்களும் அந்த தாமரை பொய்கையில் குளித்துவிட்டு 7 தாமரை இலைகளை பறித்து கொண்டு அக்கனி குண்டத்தருகில் வந்து அக்குண்டத்தை சுற்றி 7 இலைகளையும் விரித்து முன் நெய்யில் விழுந்த ரிஷி பேரை சொல்லி அழைப்பார்கள்.
உடனே அந்த ரிஷி உயிர் பெற்றெழுந்து புது தேகம் பெற்று வந்து 7 இலையிலும் 7 ரிஷிகள் உட்கார்ந்து கொண்டு கொப்பரையில் ரிஷியின் பழைய தேகம் வெந்ததும் சதை முதலான நெய்கள் யாவையும் இலைகளில் வடித்து 7 அருந்தின பிறகு தங்கள் இருப்பிடத்திற்கு கடும் தவம் புரிய செல்வார்கள். இவ்வாறாக 7 ரிஷிகளும் தினம் ஒருவர் நெய்யில் விழுவதும் எழுப்புவதும் தங்கள் தசையை தாங்களே தின்று மற்ற வேளைகளில் தவத்தில் இருக்கிறதுமாக வெகு காலம் நடந்து வருகிறது. இப்போது இன்றைக்கு முறையாகிய ரிஷி அப்பொய்கையில் குளித்துவிட்டு வருகிறார் என்று வேதாளம் சொல்லியது. விக்ரமாதித்தனுக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது. நாம் தங்கமாபுரி பட்டணம் காண நமது தசையை இந்த ரிஷிகளுக்கு கொடுத்து அவர்களால் தெரிந்து கொண்டு விட வேண்டுமென்று வேதாளத்திடம் சொல்லிவிட்டு ஓமகுண்டத்தருகே சென்றான். ரிஷியும் குளித்துவிட்டு ஓமகுண்டத்தருகே வந்து 3 முறை சுற்றி நெய்க்கொப்பரையில் விழும் சமயத்தில் அவர் கரத்தை பற்றி அப்புறத்தில் இழுத்துவிட்டு அந்நெய்க்கொப்பரையில் விக்ரமாதித்தனை பாய்ந்தான். அரசன் விழுந்ததைக் கண்டு அதிசயித்த முனிவர் மற்ற முனிவர்களிடம் அதை சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த சமயம் மற்றுமுள்ள 6 முனிவர்களும் குளித்துவிட்டு 7 தாமரை இலைகளை பறித்து கொண்டு அந்த நெய்க்கொப்பரை அருகில் வரும்போது அங்கே முன்வந்த முனிவர் நெய்க்கொப்பரையில் குதிக்காமல் நிற்பதைக் கண்டு ஆத்திரமுற்று பிடி சாபம் வேண்டார்கள். அப்போது அம்முனிவர் பதறி 6 தோழர்களையும் நோக்கி, எனக்கு சாபமிட வேண்டியதில்லை. நான் இக்குண்டத்தை சுற்றி கொப்பரையில் விழப்போகும் சமயம் 32 லட்சணமும் பொருந்திய ஒரு மன்னன் என் கரத்தை பின்னுக்கு இழுத்துவிட்டு அவன் குதித்து விட்டான். அதை தங்களுக்கெல்லாம் தெரிவிக்கவே நான் நின்றேன் என்றார். உடனே மகரிஷிகள் எல்லாம் கோபம் தெளிந்து விழுந்தவன் விக்ரமாதித்தனென யூகித்தறிந்து அந்த முதல் முனிவனை அழைத்து குளித்துவிட்டு மற்றொரு தாமரை இலை கொண்டு வரும்படி செய்தார்கள். அதன் பின்னர் 7 முனிவர்களும் 8 இலைகளையும் அக்கினி குண்டத்தை சுற்றி போட்டுவிட்டு, விக்ரமாதித்தனே, நீயும் எங்களுடன் விருந்துண்ண புது உடல் பெற்று வருக வருக என அழைத்தார்கள். உடனே விக்ரமாதித்தன் உயிர் பெற்று வந்து விருந்து அருந்தியதும், மகா முனிவர்களே, நான் தங்கமாபுரி பட்டணம் காண வந்தேன். அது எத்திசையில் இருக்கிறதென எனக்கு தெரியவில்லை. நெய்க்குப்பரையில் விழுந்து என் தசையை தங்களுக்கு தந்து தங்கமாபுரி பட்டணம் இருக்கும் இடத்தை உங்களின் மூலம் அறியலாம் என்று இந்த காரியம் செய்தேன் என்றான். மாமன்னா, தங்கமாபுரி பட்டணம் என்ற பெயரை நீ சொல்லத்தான் நாங்கள் கேட்கிறோம். அது பற்றி உன்னைப் போலவே எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கிருந்து 300 யோசனை தூரத்திற்கு அப்பால் ஒரு சித்தர் தவம் புரிகிறார். அவரிடம் சென்றால் இதற்கு வழி சொல்லுவார். விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மீதேறி அவ்வாறே சித்தரிடம் சென்று வணங்கி, தங்கமாபுரி பட்டணம் என்று காதால் கேள்விப்பட்டிருக்கிறேனே அல்லாது கண்ணால் கண்டதில்லை. ஆனால் நான் சொல்லும் உபாயப்படி நடந்தால் அத்தீவை காணலாம். இங்கிருந்த வடக்கே 100 யோசனை தூரத்தில் விஞ்சை தீவு என்றொரு தீவு இருக்கிறது. அத்தீவில் ஒரு விருட்சம் சூரிய மண்டலத்தை அளவு இருக்கும். அதில் சில அண்டரண்ட பட்சிகள், சொர்ணமய பட்சிகள், ஆனையுராஞ்சி பட்சிகள் குடியிருக்கும். அவைகள் 4 திசைகளிலும் நாள் ஒன்றுக்கு 500,000 யோசனை தூரம் வரை பறந்து சென்று வரும். ஆகையால் நீ அந்த ஆல விருட்சத்திற்கு சென்று உன்னுடைய மனித உருவத்தை மாற்றிக்கொண்டு 4-5 நாட்கள் இருந்தால் அப்பொழுது அந்த பட்சிகள் உதயகிரி முதல் அஸ்தகிரி வரையில் இருக்கிற பட்டணத்தை பற்றியெல்லாம் பக்ஷிகளின் பாசையில் பலவாறாக பேசிக்கொள்ளும். அதிலிருந்து உனக்கு வழியும் பிறக்கும் என்றார் சித்தர். விக்ரமாதித்தன் அவ்வாறே வேதாளத்துடன் விஞ்சை தீவை அடைந்து அந்த திட்டியில் இருக்கும் ஆல விருட்சத்தில் போய் இறங்கினான். அப்போது கதிரவனும் மேற்கு திசையில் மேகங்களினூடே மறைந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் படர்ந்து கொண்டு வந்தது. பக்ஷிகள் வருவதற்குள்ளாக விக்ரமாதித்தன் ஒரு வண்டை பிடித்து அதன் உயிரை போக்கிவிட்டு அதன் உடலினுள் தன் ஜீவனை புகுத்திக் கொண்டு தன்னுடைய மனித உடலை வேதாளத்திடம் கொடுத்து மறைவாக வைத்திருக்கும்படி செய்துவிட்டு மரத்தில் இலைகளின் இடையே வண்டு ரூபமாய் மறைவாயிருந்தான். எல்லா பக்ஷிகளும் காட்டில் வந்து குவிந்தன. அப்போது ஒரு ஜோடி சொர்ண நிற பட்சிகள் மற்றொரு ஜோடியான அண்டரண்ட பட்சிகளை நோக்கி, அண்டரண்ட பட்சிகளே, நீங்கள் இன்று எந்த திசையில் சென்று இரை எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டன. நாங்கள் இன்றைய தினம் சப்த சமுத்திரங்களையும் தாண்டி 300 யோசனை தூரத்துக்கு அப்பால் உள்ள தங்கமாபுரி பட்டணம் சென்று இரை எடுத்து வந்தோம் என்றன. தங்கமாபுரி பட்டணத்தில் உள்ள அதிசயம் என்ன என்றன சொர்ண நிற பட்சிகள். தங்கமாபுரி பட்டணத்தில் ஏராளமான வினோதங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஜீவ சஞ்சாரம் ஒன்றுமில்லை என்று அண்டரண்ட பட்சிகள் கூறின. உடனே சொர்ண நிற பட்சிகள் மறுநாட்காலை தாங்களும் தங்கமாபுரி பட்டணம் காண வருவதாகவும் தங்களையும் உடன் அழைத்து செல்லும்படியும் கூறின. அண்டரண்ட பட்சிகளும் அதற்கு சம்மதித்தன. இதை கேட்டபடி வண்டு வடிவமாயிருந்த விக்ரமாதித்தன் எண்ணிய காரியம் இனி எளிதில் ஈடேறுமென மகிழ்ந்து அண்டரண்ட பட்சிகளின் சிறையில் சென்று ஒட்டிக்கொண்டான். இருள் சென்று பொழுது புலர்ந்தது. அண்டரண்ட பட்சிகளும் சொர்ண நிற பட்சிகளும் சப்த சமுத்திரத்தையும் கடந்து தர்மாபுரி பட்டணம் நோக்கி பறந்தன.
பக்ஷியில் ஒட்டி கொண்டிருந்த விக்ரமாதித்த வண்டும் உடன் செல்ல வேதாளமும் விக்ரமாதித்தனின் உடலுடன் சென்றது. 300 யோசனை தூரமும் கடந்து தங்கமாபுரி பட்டணத்தின் எல்லையை அடைந்ததும் பக்ஷிகள் மரங்களில் உள்ள கனிகளை புசிக்கத் தொடங்கின. வேதாளமும் விக்ரமாதித்தனின் உடல் கூட்டை அருகில் கொண்டு வந்து வண்டின் உடலை விட்டு விக்ரமாதித்தன் தன் ஜீவனை தன் உடலில் புகுத்திக் கொண்டு ஊருக்குள் சென்றான். அங்குள்ள வேடிக்கை வினோதங்களையும் மாட மாளிகை கூட கோபுரங்களையும் ராஜவீதியையும் பட்டணம் முழுவதும் வீசும் ஜோதியையும் கண்டு பிரமித்துப் போனான். இதற்கு தேவலோகமும் ஈடு இணையில்லை என்று எண்ணினான். ஆனால் அங்குள்ள ஜீவராசிகளின் உடல்கள் எல்லாம் கற்சிலைகளாக அசைவற்று நிற்பதைக் கண்டு வருந்தினான். அரண்மனையெல்லாம் கண்டு வியப்புற்று கோவிலெல்லாம் பார்த்து குதூகலமுற்று வரும் வழியில் நகரத்தின் மத்தியில் சொர்ணமயமான கோபுரம் ஒன்று ஆகாயத்தை அளாவி நிற்பதைக் கண்டு உள்ளே சென்றான். அங்கு மாணிக்கங்களால் தீபமேற்றி எக்காலத்திலும் அணையாமல் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. அது சுந்தரேஸ்வரன் கோவில் என உணர்ந்த விக்ரமாதித்தன் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு குளக்கரையில் வந்தமர்ந்து வேதாளத்தின் மூலம் உணவு வரவழைத்து விருந்தருந்தி சிந்தனையுடன் இருந்தான். பொழுதும் இருட்டியது. அப்பொழுது ஆகாயத்திலே அப்சரஸ் போன்ற மங்கை உறுத்தி வெண்குதிரை மீதேறி பறந்து வருவதைக் கண்டான். சஞ்சீவி மடந்தை வழக்கம் போல சுந்தரேஸ்வரரின் தேவாலயத்திற்கு வந்து புரவிக்கொடியை ஸ்தம்பத்தில் கட்டிவிட்டு பொய்கையில் நீராடி மலர் எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்தியை வணங்கிவிட்டு நகர்பலம் வந்து அரண்மனை முதலியவற்றை சுற்றி பார்த்து நீண்டதொரு பெருமூச்சு விட்டு மறுபடியும் புரவியில் ஏறி ஆகாசத்தில் பறந்து போய்விட்டாள். அவள் போன பின்பு, இவள் தேவலோகத்து கன்னிகையோ அல்லது பூ உலகத்து பொற்கொடியோ? இவளை அணுகி இந்த பட்டணத்தின் வரலாற்றையும் இங்கு யாவரும் ஜீவனற்றிருக்கும் மர்மத்தையும் கேட்டறியாமல் போனோமே என்று எண்ணினான் விக்ரமாதித்தன். பிறகு யாவரும் நிர்ஜீவியாய் இருப்பதற்கு காரணம் முனி சாபமாகத்தான் இருக்க வேண்டுமென உணர்ந்து கொண்டு வேதாளத்தின் மீதேறி வந்த வெளியே பயணப்பட்டு பிரதிட்டைப்புறத்தை அடைந்தான். புரோகித குமாரனான ஆதிமூலனை சந்தித்து, ஆதிமூலா, நாளைய தினம் நீ சென்று அரண்மனை ஆசார வாசலின் ஆராய்ச்சி மணியை அடி. உள்ளே இளவரசி சஞ்சீவி மடந்தையிடம் அழைத்துச் செல்வார்கள். அவளிடம் நீ தங்கமாபுரி பட்டணம் கண்டு வந்தேன் என்று கூறு என்று சொல்லி அன்றிரவு முழுவதும் ஆதிமூலனுக்கு தங்கமாபுரி பட்டணத்தில் தான் கண்ட அதிசயங்களையெல்லாம் கூறி தயார் செய்தான் விக்ரமாதித்தன். மறுநாட்காலை ஆதிமூலன் உள்ள பூரிப்போடு உணவுண்டு அழகான உடையணிந்து வாசனை திரவியங்கள் பூசி ஆசார வாசலில் சென்று ஆராய்ச்சி மணியை அடித்தான். காவலர்கள் இந்த பைத்தியக்காரன் வெகு நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் வந்திருக்கிறாரென பிடித்து கட்டி தூக்கி எறிய முயலும் சமயம் ஊராரில் சிலர், ஐயா, இவன் வெகு நாட்களாக ஊரில் இல்லை, ஒருவேளை தங்கமாபுரி பட்டணம் காண சென்றாலும் சென்றிருக்கலாம் என்றனர். இதை கேட்ட உடனே காவலர்கள் ஆதிமூலனை கட்டவிழ்த்துவிட்டு மரியாதையோடு சஞ்சீவி மடந்தையிடம் அழைத்துச் சென்றனர். ஆதிமூலத்தை கண்ட சஞ்சீவி மடந்தை பரிகாசமாக சிரித்து, அந்தணனே, முன்பு போலத்தான் இப்பொழுதும் தங்கமாபுரி பட்டணம் கண்டு வந்தாயா? அங்கு கடையும் கடைத்தெருவும் இருக்கிறதல்லவா என்று கேட்டாள். பெண்ணே, பேதை என்று எண்ணாத என்னை. நான் 1 ஆண்டு காலமாக கடல், தீவு, தீவாதரங்கள் யாவும் கடந்து சென்று நகரங்களை எல்லாம் சுற்றி இறுதியாக தங்கமாபுரி பட்டணத்தை கண்டுவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் என்றான் ரோஷத்தோடு. உடனே அவள் அவனுக்கு இருக்கை கொடுத்து அமரும்படி கூறி மகிழ்வுடனே, அப்படியானால் அடையாளம் கூறு என்றாள். கேள் பெண்ணை, தங்கமாபுரி பட்டணமெல்லாம் தங்க பிரகாசமின்றி வேறில்லை. அந்நகரில் கூட கோபுரம், மாட மாளிகை, உப்பரிகை, சபா மண்டபம், விசித்திர மண்டப மாளிகை இவைகளிலெல்லாம் 9 வகை நவரத்னாதிகள் பதித்திருக்கின்றன. நகரில் தேவாலயம், விஷ்ணு ஆலயம், பிரம்மாலயம் முதலிய ஆலயங்களும் நகரின் நடுமையத்தில் மகா உன்னதம் வாய்ந்த சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்கின்றன. இரவில் 10 நாழிகைக்கு மேல் மோகன அழகு படைத்த பெண்ணொருத்தி தெய்வலோக புரவி ஏறி வந்து சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்துவிட்டு பூஜை முடிந்த பின் அரண்மனை உப்பரிகையில் அமர்ந்து உருத்திரவீணை, கரமண்டலி, தம்புரு முதலிய வாத்தியங்களை வாசித்து நாதங்கள் எழுப்பி கீதங்கள் பாடிவிட்டு முன் வந்த விதமாக சென்று விடுகிறாள். இன்னும் கேள் பெண்ணே, அங்குள்ள மரமெல்லாம் தங்க நிறம், இலையெல்லாம் பச்சை நிறம், பழமெல்லாம் மாணிக்க நிறம், மலரெல்லாம் வெள்ளை நிறம், காயெல்லாம் நீலோற்பல நிறம். இந்த வினோதங்களையும் இதிலிருந்து வரும் பிரகாசத்தையும் காண கண்ணொளி மங்கி போகிறது. இதெல்லாம் இருக்க தங்கமாபுரி பட்டணத்திற்கு பெருங்குறை ஒன்றும் இருக்கிறது. அது யாதெனில் அங்குள்ள ஜீவராசிகளெல்லாம் ஜீவனற்று சவமாக கிடப்பதுதான். அடையாளம் சரிதான இளவரசி என்று ஆணவத்தோடு கேட்டான் ஆதிமூலன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சீவி மடந்தை உள்ளம் மகிழ உணர்ச்சி பெருக பொற்செம்பில் வைத்திருக்கும் முத்து மாலையை எடுத்து ஆதிமூலனின் கழுத்தில் போட்டு, பிரபு, தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். தாங்கள்தான் பூர்வ ஜென்மத்தில் என் பிராணநாதரான தங்கமாபுரி மன்னர்.
தங்கமாபுரியில் சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு வரும் மோகன அழகு படைத்த மங்கை அடியாள்தான். தாங்கள் இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் தங்கமாபுரி பட்டணம் வந்து சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் என்னை சந்தியுங்கள். பிறகு அந்நகரில் உள்ள ஜீவராசிகளையெல்லாம் உயிர் பெற்றளச் செய்து என்னை விவாகம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன் தாய் தந்தையரை வரவழைத்து பூர்வ ஜென்மத்தில் விஸ்வாமித்திர முனிவரின் சாபத்தால் நிகழ்ந்தது அனைத்தையும் கூறினாள். தந்தையே, என் வேண்டுகோளின்படி முனிவர் தந்த சாப விமோசனம் பெறும் நாள் நெருங்கிவிட்டது. பிராமணோத்தமரை தங்கமாபுரி பட்டணம் செல்லும்படி சொல்லியிருக்கிறேன். நானும் அங்கு தினமும் பூஜை செய்யப் போவேன். அவர் என்னை அங்கு எப்பொழுது காணுகிறாரோ அப்பொழுதிருந்து நான் இங்கு வரமாட்டேன் என்று சொன்னாள் சஞ்சீவி மடந்தை. பிறகு ஆதிமூலன் அவர்களிடமெல்லாம் விடை பெற்றுக்கொண்டு விக்ரமாதித்தனிடம் வந்து அரண்மனையில் நடந்த விவரங்களையெல்லாம் கூறி, மன்னர் மன்னா, அந்த இளவரசி என்னை தங்கமாபுரி பட்டணம் வந்து அவளை கண்டு அந்நகரில் உள்ள ஜீவன்களையெல்லாம் உயிரெழுப்பி மன்னனாகி தன்னை மணந்து கொள்ளும்படியும் சொன்னாள். இதற்கும் தாங்கள்தான் துணை செய்ய வேண்டும். எனக்கு முடிசூட்டி வைத்து அவளை திருமணமும் செய்து வையுங்கள். முதலில் என்னை தங்கமாபுரி பட்டணத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான் ஆதிமூலன். இதை கேட்ட விக்ரமாதித்தனும் சம்மதித்து ஆதிமூலனின் தாய் தந்தையரிடம் விடை பெற்றுக் கொண்டு ஆதிமூலனையும் அழைத்து கொண்டு நகரை கடந்த பின் வேதாளத்தின் மீதேறி காடு மலை வனங்களை கடந்து செல்கையில் எதிரே இமய பர்வதம் குறுக்கிட்டது. அங்கு விஸ்வாமித்திர மகரிஷி தபம் செய்து கொண்டிருப்பதைக் கண்ட விக்ரமாதித்தன் அவரை வணங்கி நிற்க அவரும் விக்ரமாதித்தனை உணர்ந்து கொண்டு, விக்ரமாதித்தா, ஏது இவ்வளவு தூரம் என்று கேட்டார். சுவாமி, தங்கமாபுரி பட்டணம் மங்காது முன்போல ஒளிவிட வேண்டும். யாவருக்கும் உயிர் வர வேண்டும். ஆதிமூலனும் சஞ்சீவி மடந்தையும் அரசன் அரசியாக வேண்டும். அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்றான். அவ்வண்ணமே வரம் தந்தோம். நீங்கள் அங்கு சென்றதுமே சஞ்சீவி மடந்தை வருவாள். சகல ஜீவனும் உயிர் பெற்றெழும். ஆதிமூலனும் விக்ரமாதித்தனும் அவரை வணங்கிவிட்டு வேதாளத்தில் ஏறி தங்கமாபுரி பட்டணத்தை அடைந்தார்கள். அங்குள்ள அதிசயம் யாவும் கண்டுகளித்தார்கள். பிறகு வேதாளத்தின் மூலம் உணவு வரவழைத்து உட்கொண்டு உப்பரிகையில் காத்திருந்தார்கள். இருளும் வந்தது. ஆதிமூலன் என்னும் பிராமணன் பூர்வ ஜென்மத்தில் இருந்த தங்கேஸ்வர மகாராஜாவாக மாறி முன்பிருந்த வலிவு, வனப்பு, அறிவு, அழகு ஆகிய பொலிவுடன் காட்சியளித்தான். அதை கண்டு மகிழ்ந்த விக்ரமாதித்தன் அவனை அழைத்து கொண்டு சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு சென்று சுவாமியை வணங்கி நின்றான். இரவு 10 நாழிகையும் ஆயிற்று. சஞ்சீவி மடந்தையும் தேவலோக புரவியிலேறி வந்து இறங்கினாள். தன் கணவன் தங்கேஸ்வரனை கண்டு மகிழ்ந்து காலில் விழுந்து வணங்கினாள். தேவலோக புரவி தேவலோகம் சென்றது. சஞ்சீவி மடந்தைக்கும் பழைய சொர்ண காந்தரூபியின் உருவம் வந்தது. பிறகு மூவரும் சுந்தரேஸ்வர சுவாமியை வணங்கிவிட்டு கொலு மண்டபம் சென்று அமர்ந்தனர். மந்திரி பிரதானிகள் யாவரும் உயிர் பெற்றெழுந்து வந்து தங்களின் மன்னனை வணங்கி நின்றனர். பிறகு விக்ரமாதித்தன் தங்கேஸ்வர மகாராஜனுக்கு முடிசூட்டி அவனுக்கும் சொர்ணகாந்தரூபிக்கும் மங்களதாரணம் செய்ய அவர்கள் முன்னிலும் பன்மடங்கு மகிழ்ந்திருந்தனர். விக்ரமாதித்தன் அங்கு 8 நாட்கள் விருந்தாளியாக தங்கி அரசன் அரசியரிடமும் விடைபெற்றுக் கொண்டு காடாறு மாதம் முடிந்த காரணத்தால் வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினி மாநகர் வந்து குலதெய்வத்தை வணங்கிவிட்டு கொலு மண்டபம் வந்து 32 படிகளுள்ள இச்சிங்காசனத்தில் கொலுவிருந்து தேச விசாரணை செய்து காடாறு மாதத்தில் நடந்த களிப்பூட்டும் செய்திகளை காதெல்லாம் குளிர கதை கதையாய் சொல்லி அந்தப்புறம் சென்று அகமகிழ்ந்தான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த கனகாபிஷேகவல்லி பதுமை, கேட்டீரா போஜராஜனே, எங்கள் விக்ரமாதித்த பூபதியைப் போன்ற வீர தீரம் உம்மிடம் இருந்தால் இச்சிங்காசனத்தின் மேலேறி கொலுவிரும், இல்லையேல் நழுவிவிடும் என்றது. அப்போது சூரியனும் அஸ்தமித்தான். போஜ மகாராஜனும் மௌனமாக செங்காதனத்தின் 10ஆம் படியை விட்டிறங்கி அந்தப்புறத்தில் உணவருந்தி உறங்கச் சென்றான். மேற்கூறிய கதைக்கு பதிலாக வடமொழி மூலத்தில் 23வது படிக்கு காவலான காமோன மதனி என்னும் பதுமை பின்வரும் கதையை கூறியுள்ளது. விக்ரமன் கண்ட கனவின் கதை. ஒரு சமயம் தூர தேசங்களில் தன் பிரயாணத்தை முடித்துக்கொண்டு விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி திரும்பினான். அவனை கண்டதும் நகரத்தில் உள்ள அனைவரும் அளவில்லா ஆனந்தம் கொண்டனர். அரசன் நடுப்பகலில் சந்தனம், அத்தர் முதலிய வாசனை திரவியங்களினால் உடல் ஆயாசம் தீர நீராடினான். பிறகு அழகிய விலையுயர்ந்த பட்டாடைகளை அணிந்து கொண்டு பகவான் நாராயணனை குறித்து பூசையில் அமர்ந்தான். தேவாதி தேவா, அம்மையும் அப்பனும் நீயே. நீ ஒருவனே நண்பனும் உறவினனும் ஆவாய். எனக்கு சர்வமும் நீதான். வாமன ரூபனே, எல்லையற்ற வல்லமை உடைய நாராயணனே, சக்கரம், வில், கதை, கத்தி முதலியவற்றை ஆயுதங்களாக தரித்திருப்பவனே, தேவர்களுக்கும் மேலான தேவனே, உன்னை வணங்குகிறேன் என்று பிரார்த்தித்தான். பூஜையின் முடிவில் அறிஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் கபிலை பசு, நிலம், தானியம் ஆகிய நித்திய தானங்களை அளித்து கௌரவித்தான்.
பிறகு கோன், குருடு, நொண்டி, யாருமற்ற அனாதைகள் ஆகியோர்களுக்கு பணத்தை வாரி வழங்கினான். சாப்பிடுவதற்காக அறையில் நுழைந்தபோது அரண்மனையில் உள்ள குழந்தைகள், பெண்கள், வயதான பெரியோர்கள் ஆகியவர்களை முதலில் உணவருந்த செய்து பிறகே தான் மற்றவர்களுடன் உணவருந்தினான். உணவு அருந்தியதும் தூங்குவதற்காக படுக்கை அறைக்கு சென்றான். மல்லிகை, குந்தம் முதலிய வாசனை நிறைந்த பூக்களின் இதழ்கள் தூவப்பட்டிருந்த மிருதுவான மெத்தையில் ஏறி படுத்து தூங்கத் தொடங்கினான். விடியற்காலை நேரத்தில் அரசன் கனவு ஒன்று கண்டான். எருமை மாட்டின் மீது ஏறிக்கொண்டு தென் திசையை நோக்கி தான் பிரயாணமாவது போல கனவு கண்டான். விழித்துக் கொண்டதும் மகாவிஷ்ணுவை தியானித்துக் கொண்டு எழுந்திருந்தான். நீராடி பூசைகளை முடித்துக் கொண்டதும் ராஜசபையை அடைந்தான். அங்கு கூடியிருந்த அறிஞர்களின் முன்னிலையில் தான் இரவு கண்ட கனவை தெரிவித்தான். அறிஞர்களே, விடியற்காலை நேரத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். எருமை மாட்டின் மீது ஏறிக்கொண்டு தென் திசை நோக்கி செல்வது போல கனவு கண்டேன். அது முதல் என் மனம் நிம்மதியடையவில்லை. நான் கண்ட கனவு ஏதாகிலும் கெட்ட காலத்துக்கு அறிகுறியோ வென்று சஞ்சலப்படுகிறேன். நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்போது சபையில் இருந்த சர்வஜ்ஞப்பட்டர் என்னும் பண்டிதர் எழுந்திருந்தார். அரசே, கனவுகள் இரண்டு விதமானது. சில கனவுகள் நன்மையை பயக்கக்கூடியது, மற்ற சில தீமையை அளிக்க வல்லவை. பசுக்கள், எருதுகள், யானைகள், கோவில்கள், மலைச்சிகரங்கள் அல்லது மரங்கள் ஆகியவற்றின் மீது ஏறுவது போல காணும் கனவுகள் நன்மை பயக்கக்கூடியவை. சாணத்தால் தெளிக்கப்படுதல், இரத்தம், மரணம், தகாத பெண்டர்களுடன் சேர்க்கை ஆகியவற்றை காணுவதும் நல்லதே. எருமை, கழுதை, முட்கள் நிரம்பிய மரம் ஆகியவற்றின் மீது ஏறுவது சாம்பல், பருத்தியால் நெய்யப்பட்ட துணி, ஒட்டகம், புலி, பாம்பு, பன்றி, குரங்கு போன்றவற்றை காணுவது தீமை பயக்கக்கூடிய கனவுகள். கழுதை, ஒட்டகம், எருமை அல்லது புலி ஆகியவற்றின் மீது ஏறுவது போல யாராவது கனவு காண்பார்களேயானால் 6 மாத காலத்தில் மரணம் காத்திருக்கிறது என்று சொல்வார்கள். இரவின் முதல் ஜாமத்தில் காணப்படும் கனவு 1 வருஷத்திற்குள் பலிதமாகும். 2வது ஜாமத்தில் கண்ட கனவு 8 மாதங்களுக்குள் பலிக்கும். 3வது ஜாமத்தில் காணப்படும் கனவோ 3 மாதங்களில் பலித்துவிடும். இன்னும் விடியற்காலையான அருணோதய நேரத்தில் காணும் கனவு 10 நாட்களுக்குள் பலிக்கும். பசுக்கள் அவிழ்த்து விடப்படும் நேரத்தில் காணும் கனவோ அந்த க்ஷணமே பலித்துவிடும். அரசே, சுருங்கச் சொல்லப்போனால் தாங்கள் கண்டது தீமையை அளிக்கவல்ல கனவே. உங்களுக்கு கெடுதல் ஏதோ நேரப்போகிறது என்றார். சுவாமி, நான் கண்ட கனவின் பலன் அற்றுப்போகும்படி செய்ய நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? அதற்கான வழியையும் தெரிவியுங்கள் என்றான். சர்வஜ்ஞப்பட்டரும், அரசே, நீ விலை உயர்ந்த பட்டாடைகளையும் ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு பகவானை ஆராதனை செய். ஆராதனையின் முடிவில் நெய்யிலே உன் பிரதிபிம்பத்தை பார். பிறகு நீ அணிந்திருக்கும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அறிஞர்களுக்கு தானமாக அளித்துவிடு. மறுபடியும் புதிய ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஆராதனையை தொடங்கு. 9 வைரங்களால் பகவானை அபிஷேக ஆராதனை செய். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தசவித தானங்களையும் செய். கோன், குருடு, நொண்டி ஆகிய 7 பிச்சைக்காரர்களுக்கு தானத்தை அள்ளிக்கொடு. தானம் பெற்றோர்களுடைய உள்ளங்களிலிருந்து எழும் உண்மையான வாழ்த்துக்கள் நீ கண்ட கனவின் துர்பலனை அழித்துவிடும் என்றார். அவ்விதமே விக்ரமாதித்தனும் பகவானை ஆராதித்தார். பண்டிதர்களுக்கும் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்களுக்கும் நிறைய பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான். ஏழைகளுக்கும் உழைத்து சாப்பிட முடியாதவர்களுக்கும் பொக்கிஷத்திலிருந்து பணத்தை வாரி வழங்கினான். இப்புனித காரியத்துக்காக அரசாங்கத்து கஜானா 3 நாட்கள் திறந்து கிடந்தது. அரசனிடம் சன்மானம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தியடைந்து அரசரை பலவாறு வாழ்த்தினர். அவர்களுடைய நிறைந்த உள்ளங்களிலிருந்து எழுந்த உண்மையான வாழ்த்துக்கள் அரசன் கண்ட கனவின் துர்பலனை அழித்து அவனுக்கு கெடுதல் ஏதும் நேராதபடி செய்துவிட்டன.